நாளைக்கு ஃபங்க்ஷனுங்க. இன்றைக்கி ஊருக்கே வந்துட்டேன். அவசரத்தில் பாப்பாவுக்கு ரொம்ப சிம்பிளாக தைச்சிட்டேன். அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணுமா, அந்த தாவணிலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாவணி டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளவுஸ் பிட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் நார்மலான ஒரு ஊசி, அப்புறம் நூல், இது ரெண்டையும் எடுத்துகிட்டு, இது எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் நான் வச்சுருப்பேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பார்டர் லைன் எல்லாம் ஃபுல்லாக நான் பிரிச்சுட்டேங்க. இது பெரிய தையல் போட்டதுனால பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நான் குட்டி குட்டியாக ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்து நான் பின் பண்ணிக்கிட்டாங்க. அவளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் பின் பண்ணிவிட்டு, அதே வந்து நான் கவுனில் வந்து இந்த ஷோல்டரில் வச்சு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த இது இருக்குல்லங்களா ஃப்ளீட்டர் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கு மேலே இந்த பார்டர் லைனை வச்சு நார்மல் நெடிலே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணால் இந்த மாதிரி சிசர் வச்சு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த பார்டர் வந்து கீழே ஒரு லைன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஓரளவுக்கு விட கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த பாப்பா அந்த ட்ரெஸ்ஸை போடுவா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.